மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்ற விழா தான் பார்க்க போகிறீங்க. விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் 1 by 1 வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் சுனாமி விழாவுக்கு. இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திருவண்ணாமலை தீபத்துக்கு எத்தனை பேர் நேரில் போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ சொல்லுங்கள். கிரிவலம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் 3 ட்ரிப்பு கிரிவலம் மட்டும் போயிருக்கேன். திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறதை பார்க்க போல். நீங்கள் எத்தனை பேர் தீபம் ஏற்றுறதை பார்க்க போயிருக்கீங்க, கிரிவலம் போயிருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள எந்த இடைஞ்சலும் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களை வந்து கடவுள் கும்பிடுன்னு யாரும் சொல்லலை. அதனால் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் கும்பலை. அது மாதிரி கடவுள் பிடிக்கிறவங்களுக்கு, நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேண்டுதல் பழிச்சிருக்கு, அதனால் கும்பிட்றாங்க. அதனால் தயவு செஞ்சு இதை தப்பாக எடுத்துக்க வேணாம். இப்போ வாங்க வீடியோ பாருங்கள். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், அலைமோது பாருங்கள். சாமி வந்து ஊஞ்சல் ஆட்டி தோளில் வச்சு ஆட்டி கொண்டாந்து தீபம் ஏற்றுவாங்க. அது ஒரு தேர் மாதிரி பண்ணி அதில் வந்து வரிசையாக ஒவ்வொரு சாமியாக அண்ணாமலை தீபம், உண்ணாமலை தீபம் வரிசையாக வச்சு அதில் தோளில் ஏற்றிட்டு வந்து ஊஞ்சல் ஆட்டி கொண்டாந்து தீபத்து மேலே வந்து ஏற்றுவாங்க. இது கண்கொள்ளா கொச்சை. எல்லாம் நேரில் பார்க்காதவங்க இது மூலமாக பார்த்துக்கோங்க. புண்ணியம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை தரிசனமும் கோடி புண்ணியன்வாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து வேண்டிக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், நினைச்ச காரியம் நிறைவேறணும்னு. இப்படி தான் தீப தரிசனம் நடைபெற்றது. மழை நல்ல வேளை இல்லை. மழை இருந்தாலும் செய்வாங்க. இருந்தாலும் மக்களுக்காக இவ்வளோ கூட்டம் மக்களுக்காக மழை வரல. அது வரைக்கும் பெஞ்சது 4 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்யல. 5 மணிக்கு மேலே பெய்யல. எவ்வளோ பக்தர்கள் பாருங்கள். கூட்டம் நெரிச்சல் பண்ண பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுறாங்க. நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துட்டு போகணும். நகை போடுறவங்க பாதுகாத்துட்டு வரணும். அதாவது நகை வெளில தெரியாத மாதிரி பாதுகாப்பாக வரணும். அது மாதிரி மேக்ஸிமம் நகை போடாமல் வாங்க. நகை போடாமலாம் வர முடியாது. எப்படியாவது நகை போட்டுருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு பாதுகாத்து நீங்கள் தான் பாதுகாத்தணும். ஒவ்வொருவரும் அது மாதிரி பாதுகாத்துட்டா கூட்ட நெரிச்சல் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அடித்து தள்ளுமுள்ள ஆகிறதால தான் பிரச்சனை வருது. அதனால் தயவு செஞ்சு மக்கள் பக்தர்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருங்க. அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்குள்ளே நல்லபடியாக இருந்தால் தான் பிரச்சனை எதுவும் வராது. அதனால் தயவு செஞ்சு கூட்ட நெரிச்சலில் இடிச்சிக்காதீங்க. கூட்டம் ரொம்ப ஓவராக இருந்தால் தள்ளி நின்று பாருங்கள். முந்திக்கிட்டு போய் பார்க்கணுன்னு நினச்சி போய் பார்க்காதீங்க. கடவுளை எங்கே நின்று பார்த்தாலும் கடவுள் தான். கோயிலுக்கு போயிட்டீங்க, அதனால் தள்ளி நின்று பாருங்கள். அது கீழே தூரத்துலேருந்து பார்த்தாலும் தீபம் தெரியும். அதை அடித்து முடிச்சுட்டு கிட்டக்க போய் பார்த்தாலும் தீபம் தெரியும்லாம் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அது மாதிரிலாம். அதனால தான் பிரச்சனை வருது, இழப்பு ஏற்படுது. அதனால் தயவு செஞ்சு பக்தர்கள் அனைவரும் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம பாதுகாப்பாக இருந்தால் தான் அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சானா எந்த பிரச்சனையும் வராது. யார் எந்த தீங்கு நினச்சாலும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் தான் உங்களை பாதுகாக்கணும். எவ்வளோ பிரகாசமாக துளிர் விட்டு எரியுது பாருங்கள். கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். நேரில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எப்படி எரியுது பாருங்கள். கண்கொள்ளா காட்சி. தீபம் பாருங்கள், சுடர் விட்டு எரியுது பாருங்கள். நான் இன்னும் ஒரு ட்ரிப்பு கூட போகல, இன்னும் கூப்பிடலன்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளோ தீபம் பாருங்கள், எரியுது பாருங்கள். எத்தனை பேர் போயிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிரிவலம் எத்தனை பேர் போயிருக்கீங்க, சுற்றிருக்கீங்க? நான் 3 ட்ரிப்பு சுற்றிருக்கேன், கிரிவலம் போயிருக்கேன். மக்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.